விஜேஎஸ் இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் தான் நான் சொல்ல இல்ல வரேன். இந்த அவர் சீசன்ல அடிக்கட்டும், அவர் அடிக்க வேண்டாம்னு நான் சொல்லல. பட் ஆனா அவர் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இடத்துல அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். எஸ்பெஷலி ஃபார் ஜாக். ஏன்னா ஜாக்லின் வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த வீக்கெண்ட்ல வந்து ஷீஸ் எக்ஸ்பெக்டிங் அந்த நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைக்காதான்னு அந்த பொண்ணுக்கு யோசிக்கிற இடத்துல கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலாங்கிறது தான் என்னோட பாயிண்ட். போன வாரம் கொடுத்தாரு சாட்டர்டே, ஆனா சண்டே தான் டமால் டமால்னு போட்டு அடிச்சாரு. இல்ல ஒரு விஷயம் இருக்கு ஐஸ் இதுல. இப்போ எனக்கு அதிகப்படியா தெரியறது ஜாக்லின் வந்துட்டு இந்த கேம் கிராஃப கரெக்டா விளையாடிட்டு இருக்காங்க. ஐ திங்க் சேனல் ஆல்சோ ரூட்டிங் ஃபார் ஜாக்லின் டு பி இன் டாப் 5. அப்போ அடிச்சா மட்டும் சில விஷயங்களை வந்துட்டு அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருமையா பேசிட்டா அது தலைக்கு கூட ஏறலாம். சரி, ஜாக்லினுக்கு ஏறும்னு நான் சொல்லல. பட் யாருனாலுமே அந்த ஒரு ஏற்றம் இருக்க தானே செய்யும். அதனால வந்துட்டு அந்த விஷயத்த வந்துட்டு அப்படியே இக்னோர் பண்ணும்போது லைக் வாட் தே ஆர் டூயிங் இன் த சேம் கிராஃப்ட் தே வில் ப்ராக்ரஸ். இது ஒரு செல்வா, வகையில நல்லது நீங்க தானே. நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? அவர் வாரம் ஜாக்லினுக்கு பாராட்டு மழை கொட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு போன வாரம் தான் ஃபர்ஸ்ட் வீக்கு, இல்ல அதுக்கு முந்தின வாரமா ஜாக்கே சொல்லுவா. ஜாக் சேவ்டுன்னு சொல்லும்போது, சார் இப்பதான் சார் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்க, எனக்கு அது திருப்பி கேட்கணும் போல இருக்கு. நான் அந்த பொண்ணுக்கு பாராட்டே கிடைக்கலங்கிறது தான் என்னோட பாயிண்ட். சரி, அப்கோர்ஸ் பாராட்டு அவர் கிடைக்கலன்னு அடிக்க வருத்தப்பட அடிக்க வேணாம் ஐஸ். பட் மகுடம் கிடைக்குமேன்றது வெயிட் பண்ணலாம்ல. அதேதான். இப்ப என்னன்னா இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன், இருக்குதுல பெரிய மாசம் என்ன தெரியுமா, எல்லா வீக்கும் நாமினேஷன்ல வந்துட்டு வெளியே எடுக்க முடியாம ஃபைனலிஸ்டா வந்து நிக்கிறது இருக்கு. அந்த மொமெண்டே வெறிதான். No, I agree, and I am hoping Manjari will be in nominations next week, and hopefully she's also gaining the crowd. Hopefully she'll gain the crowd அது டவுட் next தான், week. அது டவுட் தான் ஆக்சுவலா. அவங்க Oh my இந்த வாரம் God. மிசரபிள் ஃபெயிலுங்க. அவங்க இந்த வாரம் அது இந்த தெரியுங்க. மிசரபிள் ஃபெயில்லாம் கிடையாது ப்ரோ. ப்ரோ ப்ரோ இல்லங்க ப்ரோ ப்ரோ இருங்க இருங்க. இல்லங்க, அவங்க அவங்க கத்துட்டு இருங்க, ஒரு வரட்டுமே. நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு எல்லாருமே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு கத்துக்கிட்டு நிமிஷம். வராங்கல்ல. இந்த முதல் மிசரபிள் ஃபெயில்லாம் என்ன மிசரபிள் ஃபெயில்னு சொல்லுங்களேன். பயஸ்டா இருந்தாங்களா? சி பயாஸ்டாவும் இல்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயாஸ்டாவும் இருந்தாங்க. சொல்லுங்க யாரு? சாரிங்க, பாலாஜி. லைக் ஐ மீன் அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபெயிலியருங்க இந்த லாஸ்ட் 2 days. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு கேப்டனா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும். கரெக்டுங்களா? கிளாரிட்டி வந்து நான் வந்து ஒரு கேப்டனா இருக்கேன்னா, ஒரு படை தளபதியா இருக்கிறேன்னா, அந்த ஒரு தெளிவே அவங்கள்ட்ட இல்லைங்க. அவங்களுடைய ஈகோ அங்கங்க டச் பண்ணுதுங்க. ஆக்சுவலா ஒரு கேப்டன்னா வந்து நம்மளுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டு அதை நம்ம ஹவுஸ்மேட்ஸ்ட காமிக்காம எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோமோ அதுதாங்க நம்மளுடைய ஒரு டேலண்ட். அப்படி இல்லைன்னா நீங்க என்னத்துக்காக கேப்டனா இருக்கிறீங்க? வாஸ்தவம் தான் ப்ரோ. அந்த வீட்ல நல்ல கேப்டன் யாராவது சொல்லுங்க பாப்போம். இல்ல, ஆக்சுவலா நான் வந்து இல்ல ஃபெயிலியருக்கு தான் நான் சொன்னேன். அதுதான். ஓகேங்களா? இப்ப என்னன்னா I'm not defending anyone is actually as a good captain. I'm defending why she is failure. அதான் இப்ப நான் என்னன்னா, நான் என்ன கேக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி கேப்டன்ற ஸ்கேலே செட் ஆகாததுனால எல்லாரும் இவங்க பண்ணதுனால அவங்க பண்ணது பெரிய தப்பு இல்லைன்ற மாதிரி தான் ஆயிடும். அது நீங்க வந்து நம்ம அப்படி கிடையாது. இருக்கோடுகள். எக்ஸாக்ட்லி. சரி, இல்ல இப்ப டிசப்பாயின்ட்மென்ட்னா சாரி பா Manjari's bar was different, and what actually was very evident was that she was having multiple stands. That one leads to மியூட் ஆயிட்டீங்க அஞ்சலி. இல்ல அஞ்சலி பால் மியூட் பாக்கெட் ஆயிட்டீங்க. தூக்கி மைக்ல சொருவிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ நான் என்ன சொல்றேன்னா இப்ப அவர் சொன்ன sorry, go ahead. இந்த காமெடிக்குலாம் ஓகே பாருங்க அவரு சிரிக்கிறாங்க. நான் சொல்லும்போது மட்டும் நீ அதெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. ஒரிஜினல் ஜோக்ஸ். நான் சொல்லும் போது நல்லா தயா இருந்துச்சு. ஒரிஜினல் ஜோக்ஸ் நாட் காப்பீட். இல்ல உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு தான் mocking jokes அதுக்கு என்னைய வேற வச்சு செஞ்சாரு. roast பண்ணா பரவாயில்ல. difference between roast and mocking Alanக்கு நல்ல தெரியும். So I'm fine with it. பாத்தீங்களா? இல்ல இப்ப பாலாஜி சொன்னதுல எனக்கு இப்ப அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட இந்த ஷோ கிராஃப்ல எல்லாம் எந்த சேஞ்சஸும் வந்த மாதிரி எல்லாம் தெரியல. ஸ்டில் இந்த டாப் 5 லிஸ்ட் ஒன்லி.
இப்போ ஆல்ரெடி நம்ம ஓகே சம்ஹவ் 50% ஷோ முடிஞ்சதுங்கிற மாதிரி வச்சுட்டா கூட முத்து ஜாக் சவுண்ட் டாப் 3னா கூட ஸ்டில் சி இந்த ரேஸ் தான் டாப் 5. இல்ல ப்ரோ, எனக்கு அந்த விஷயத்துல உடன்பாடு, இந்த கேப்டன்ற மேட்டர்ல எனக்கு உடன்பாடு ஏன் இல்லைன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இது வரைக்கும் ரெண்டு தடவை 2 பேர் கேப்டனா இருந்திருக்காங்க, ஒரு மண்ணும் கிழிக்கல. they were all biased. முத்து வந்து பயங்கரமா டோஸ் வாங்கிட்டு போனாரு, அவருக்கும் ஃபுல்லா கிழிஞ்சது. எனக்கு இப்போ இவங்க வந்து ஒரு என்ன பண்றாங்க, பயஸ்டா இருக்காங்கன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க, கிளாரிட்டி இல்லைன்னு சொல்றீங்க, கிளாரிட்டி இல்லாதனால தான் பயஸ்டா இருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்போ என்னன்னா, இது அவ்வளவு பெரிய மேட்டர் கிடையாது. சீரியஸ்லி இட்ஸ் நாட் தட் பிக் ஆஃப் a deal. ஆனா அது வெளியில தான் அவ்வளவு அந்த அளவுக்கு ஊதி பெருசாக்குறாங்களே தவிர இட்ஸ் ரியலி நாட் தட் பிக் ஆஃப் a deal. அவங்க தப்பி எதுவுமே பண்ணல. ஆக்சுவலா இப்போ பாப்பாய் என்ன சொன்னாரு, நான் எனக்குமே அந்த பாயிண்ட் தான். இந்த வாரம் நீங்க வந்துட்டு எல்லாரோட கேப்டன்சியை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது ப்ராபப்ளி வந்துட்டு உங்க பார்வையில மஞ்சரி சீம்ஸ் டு பி குட்ன்ற மாதிரி சொல்றீங்க. பட் இந்த டாஸ்கை ஒட்டி டாஸ்க்லயும் இருக்கணும், கேப்டன்சியும் இருக்கணும். இந்த ஒரு டிஃபரன்சியேஷனை வந்துட்டு அவங்க கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாங்க. மிஸ் ஆனதுனால ரெண்டுத்திலயுமே வந்துட்டு ஷி காட் இன்டு ஃபெயிலியர் தான். சரி, இந்த ஃபெயில் ஆனதுனால வந்துட்டு செல்வம் எனக்கு புரிஞ்சிருச்சு. இருங்க செல்வம் இருங்க. இப்போ அவங்க வந்துட்டு கேப்டன்ற ஒரு பதவிக்கு மரியாதை கொடுக்கல சார். இவங்க முதல் தடவை அது மரியாதை கிடைக்கும்னு எதிர்பார்த்து தான் நான் பேசினேன். ஆனா அவங்க அது கவனிக்கவே இல்லை, அது காதலே வாங்கிக்கல. ஸோ எனக்கும் அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்க மதிக்காத பட்சத்துல எனக்கும் அதுல பெருசா உடன்பாடு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலா சோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாருமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? You have to gain the respect. You can't earn the respect. இல்லைங்க, நான் சொல்றேன் நான் ஆக்சுவலா how you are being a role model, then only like you can gain the respect. நீங்க ரோல் மாடலா இல்ல அப்படின்னா you will be questioning. ஆக்சுவலா அதுதான் சொல்றேன். நான் வந்து சொல்றேன், உள்கட்சி பூசல் அப்படின்ட்டுன்னு அந்த கேர்ள்ஸ்குள்ளேயே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரப்ப எப்படிங்க வந்து ஒரு தலைமையை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதுக்கு முன்னாடில இருந்தே ரெஸ்பெக்ட் பண்ணலாம்ன்றது தான் நான் சொல்றேன். அது ஆப்வியஸ்லி மஞ்சரிக்கு இருக்காதுல்ல, பிகாஸ் அவங்க ஒரு வைல்ட் கார்டா வந்திருக்காங்கன்ற அந்த ஒரு பண்ணாத பட்சத்துல யார் மேல தப்பு? இந்த கேம் பொறுத்த வரைக்கும் வைல்ட் கார்டா வரவங்க எல்லார் மேலயும் ஒரு நெகட்டிவ் அவர்ஷனோட தான் few weeks. I'm talking based on what these contestants said, ஓகேவா? இதே contestants வந்து அந்த கேப்டன்ற பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கு, அது ஒருத்தவங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த மரியாதை நம்ம கொடுத்துடணும்னு பேசினா இதே contestants தானே? இல்ல, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிரீன் பேட்ச் யார் எடுத்தா? முத்துக்குமரன். கரெக்ட். சரி, சோ அந்த முத்துக்குமரன் எடுக்கிறப்போ அதை யார் வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணா? ஆக்சுவலா ஜெஃப்ரி வந்து சொன்னாரு, இப்பதான் வந்து கொடுத்திருக்காங்க, இதுக்கு மேல நீங்க வந்து அசஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இல்ல நான் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து அவங்களுடைய நடுநிலைமையை வந்து தவறிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு அலர்ட் வந்து கொடுத்தாரு முத்துக்குமரன். செகண்ட் வந்து ஜெஃப்ரி வந்துட்டு இதுக்கு மேல நீங்க அசஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னாரு. சோ தி பாயிண்ட் இஸ், நடுநிலைமையை நீங்க வந்து தவறக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். நான் இல்லையே அவர் அதை சொல்ல. ஜெஃப்ரி என்ன சொன்னார்னா, இது ஒரு ஜெண்டருக்கும் சாஞ்சி நம்ம விளையாடிதான் ஆகணும், ஒரு வழி இல்லை, அது எனக்கு புரியுது. இப்பதான் வந்து இந்த பேட்ஜே கொடுத்துருக்காங்க பாய்ஸ். இல்லைங்க, அவரு ஜெண்டர்லாம் சொன்னாருங்க, அவரு சொன்னாருங்க. ஆமா, சொல்லி என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ பசங்க சைடு தான் எடுத்தாங்கன்னா பொண்ணுங்க அவங்க உங்க டீம் தானே, நீங்க தான் அவங்களுக்கு தட்டி கொடுக்கணும், இருந்தாலும் என்ன பண்றீங்க, நீங்களே வந்து அதை எடுக்கிறீங்க, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அதுக்கும் நான் சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, நான் வந்து அந்த ஒரு நடுநிலைமை தான் சொல்றேன். ஒரு தலைமைனா அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 2 டிவிஷன் இருக்கு அப்படின்னா, ஒரு டிவிஷன்ல வந்துட்டு உன்னுடைய ஒரு கைடன்ஸ் கீழே ஒரு கேர்ள்ஸ்னா அந்த ஒரு இதுல இருக்கிறப்ப
அத நீ வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அங்கேயே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரப்போ இல்ல ப்ரோ அங்க ஏதோ ஒரு இருங்க ஸ்டே வித் மீ. ஐ வாண்ட் யூ டு ஸ்டே வித் மீ. வேற எங்கேயும் போகாதீங்க. கண்டஸ்டன்ஸ் அந்த வீட்ல இருக்கிற ஆட்கள் ஹவுஸ்மேட்ஸ் ஆர் நாட் கிவிங் த டூ ரெஸ்பெக்ட் ஃபார் கேப்டன். அந்த இடத்துல கேப்டன் என்ன பண்ணணும்? நான் வந்து அந்த ரெஸ்பெக்ட் வந்துட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, you have to be a role model, then only you can gain the respect. And I'm saying இதுக்கு rebuttal. Stay with me, okay? வேற எங்கேயும் போயிடாதீங்க. These contestants, they said, quote, they said, நம்மளுக்கு ஒருத்தங்களை பிடிக்கலனாலும் சரி, இந்த பொசிஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை நம்ம கொடுத்துதான் ஆகணும்னு பேசின கண்டஸ்டன்ஸ் when they are not respecting the captain, அந்த நேரத்துல அந்த கேப்டன் என்ன பண்ணணும்? இல்ல ஆக்சுவலா சி இப்ப பாருங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றேன். ஐ மீன் ஐம் நாட் சி when you are giving a position, it is always challenging, ஓகேயா? அது நான் வந்து கம்ப்ளீட்லி அக்ரி. ஸோ பட் அதை நீங்க எப்படி வந்து ஒரு ஹேண்டில் பண்றீங்கிறது தான் வந்து உங்களுடைய ஒரு பிக்கெஸ்ட் ஒரு சேலஞ்ச். அதை ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜெஃப்ரி சொல்ற பாயிண்ட்டுக்கு வந்துட்டு வாட் எவர் ஐம் நாட் கம்ப்ளீட்லி ஷூர் வெதர் ஜெஃப்ரி ஹஸ் செட் தட் ஜெண்டர் பேஸ் சொன்னார் அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் வந்து எப்பயுமே வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு சைடா தான் ஆடணும் அப்படின்ட்டு சொன்னாரு. ஆனா அது வந்து ஜெண்டரா அப்படி கோட் பண்றாருன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. பட் ஐ கேன் சி அண்ட் ஐ கேன் அக்னாலேஜ் தட் லேட்டர். பட் கமிங் பேக் டு தட், வென் ஹி வாஸ் சேயிங் தட் ஜாக்லின் வந்து கிளாப் பண்ணாங்க, ஓகேங்களா? Jacqueline was acknowledged. Whatever Jeffrey said is right. That is how I conceived. Okay, which means there is some backing which is in the girl squad. That was on the day one when she was a captain. Day one or day two. Agree? எனக்கு புரியல. யூ லாஸ்ட் மீ. பெஸ்ட் பெர்ஃபார்மர் எங்கெங்கேயோ போயிருக்கு. இல்ல டே 2 டே 3 கேர்ள்ஸ் ஸ்குவாட்ல ஜாக்லின் வந்து அவங்களுடைய கேப்டன்சியை வந்து பேக் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்ல வர. இல்ல இங்க முதல்ல அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆனதுனால டாஸ்க் ஜெயிச்சதுனால அவங்களுக்கு வந்து கேப்டன்சி கிடைச்சது, சரியா? And the best performer வாங்குறதுக்கும் she had to put the work in. It was not backed by anybody, or the work that she put in was acknowledged. That's why she got best performer and she won the task. That's why she got captain, சரியா? My question is, when the captain is not respected, when the captain is not respected, what should the captain do? இல்ல பாஸ், ஆக்சுவலா நான் அதான் சொல்ல வரேன். கேப்டன் நாட் ரெஸ்பெக்டட் அப்படின்னு சொல்றீங்கல்ல, கேப்டன் வாஸ் ரெஸ்பெக்டட் on the first time. Let me clarify. Let me make the question better. When the captain is not respected by the boys team, what should the captain do? See, captain is not only for boys team. Agree? I'm not saying captain is only for the boys team. When the captain is not respected by the boys team, what should the captain do? அதுதாங்க சொல்றேன். ஆக்சுவலா பாய்ஸ் டீம்ல வந்து உங்களுக்கு வந்து எஜிடேஷன்ஸ் வந்தா அத வந்து ஹேண்டில் பண்ணணும். It's not hesitation. No, it's not agitation. இல்ல respect when she is not respected. இல்ல அது புரியுது எனக்கு. நான் அது கம்ப்ளீட்லி அக்ரி. அந்த ரெஸ்பெக்ட் வந்து டெஃபினட்டா வந்து உங்களை வந்து கம்ப்ளீட்டா வந்து டவுன் சைட் பண்ணும். நான் வந்து டோட்டலி அக்ரி. அந்த டைம்ல யூ ஹாவ் டு கெயின் த சப்போர்ட் ஃப்ரம் யுவர் ஓன் டீம். இல்லைங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த டைம்ல வந்து ஏன் பாய்ஸ் டீம் வந்து ரைஸ் அப் பண்ணாங்க அப்படின்னா கேர்ள்ஸ்குள்ளேயே வந்து கன்ஃபியூஷன் வந்ததுங்க. எந்த இன்சிடென்ட் சொல்றீங்க நீங்க? நான் வந்து அந்த படை தளபதியா சொன்னப்போ ஜாக்லின் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ண முன்னாடி இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. I'm talking about even before that. The boys team did not respect. I mean boys team மொத்தமா நான் சொல்ல. அருண் didn't, விஷால் didn't, இந்த மாதிரி நிறைய ராணவ் didn't. இவங்கலாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாத போது what should the captain do? Earn respect. Okay, I understand now. இல்ல I understand like what instant நீங்க வந்து கோட் பண்றீங்க அப்படின்னு புரியுது ஆக்சுவலா. ஓகேயா? சோ நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த மார்க் பண்ணதுக்கு நீங்க வந்து போறீங்க. அது நான் வந்து கம்ப்ளீட்லி கமிங் டு தட். அந்த இன்ஸ்டன்ட்ல ஆக்சுவலா இட் இஸ் ப்ரோவோக்கிங். டெஃபினெட்லி அக்ரி. அவங்க வந்து இப்ப வந்து அந்த இடத்துல வந்து எப்படி வந்துன்னா இன்னும் கொஞ்சம் வந்து சௌகரியமா தாங்க இருக்கணும் கேப்டன்னா.
அவங்க வந்து இம்மீடியட்டா வந்து மார்க் பண்ணி ஸோ காமிக்க கூடாதுங்க. கேப்டன் நான் இல்ல இல்ல சொல்றது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஏன் எக்கோ அடிக்குது? யாரோட மைக்கு? இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு கேப்டன்னா என்ன வந்து மரியாதை இல்லாம நடத்துவாங்க. நான் வந்து பொறுமையா அதை கேட்டுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கணும். அதானே? ரியாக்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. ஆக்சுவலா சரி என்ன அத பண்ணணும்? வந்து ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் வச்சிருக்கணுங்க. ஆக்சுவலா யாரு புரியுதுங்களா? கூட? இப்போ யூ ஹாவ் டு ரிஜிஸ்டர் ஐ எம் நாட் ஹாப்பி வித் வாட் யூ செட். ஓகேங்களா? அதை நான் வந்து அஸ் அ கேப்டனா ஐ வாண்ட் டு ரிஜிஸ்டர் ஹியர் வித் இன் த ஃபோரம். ஓகே, நான் அந்த ஃபோரம்ல நான் வந்து ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி. யூ ரிஜிஸ்டர் தட், தென் யூ பிரிங் யுவர் கேப்டன்சி ஹேட் இன் யுவர் ஹேட். ஸோ அந்த கேப்டன்சில பட் ஐ வாண்ட் டு டேக் யூ, ஐ வாண்ட் டு டாக் டு யூ லைக் ஒன் டு ஒன். ஓகேங்களா? யூ ஹாவ் டு டேக் தம் அவுட், தென் யூ ஹாவ் டு டெல் this is not the forum. You have to bring your joke conversations or like of whatever it is. பாலாஜி, ஒன் செகண்ட், ஐ வுட் லைக் டு ஸ்டாப் ஹியர். எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ரியாலிட்டி கேம் ஷோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சண்டை, இந்த ஃபிக்ஷன் ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு ஆஃபீஸ் மாதிரி நீங்க குரூப் டிஸ்கஷன்ல என்ன இந்த மாதிரி பேசக்கூடாது, நீங்க தனியா வாங்க ஆஃபீஸ் ரூம்ல தனித்தனியா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்ல முடியாது. தட் வில் நெவர் ஒர்க் அவுட், ரைட்? இந்த வீட்டுல இல்ல ஆக்சுவலா இது நானும் அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து லைக் யூ கேன் நாட் பி டிட் ஃபார் தட் அப்படி இல்ல. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, there is an ideal but there is a kind of like how you can handle it. அதான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. give me instances, give me examples. இல்ல அந்த அந்த இடத்துல அவங்க வந்து மார்க் பண்ணாம இருந்திருக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். பாத்தீங்களா? அது மட்டும் தான். பாருங்களேன். ஒன் செகண்ட் பாலாஜி சார், இப்போ நீங்க இப்ப இதை எதை சுத்தி இங்க வர்றீங்கன்னு தெரியுது. இப்ப வந்து ஒரு அந்த ஒரு கான்வர்சேஷன் ஹீட்டடா ஒரு கான்ஃபிளிக்டா ஆனதுக்கு வந்து இவங்க வந்து பேசாமே இருந்திருக்கலாங்கிறது தான் நீங்க சொல்ல வரீங்க, கரெக்டா? இல்ல பேசாம இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லவே வரல. இல்ல பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாங்கிறதுக்கு அப்படி வச்சுக்கலாம் வச்சுங்களேன். ஆனா இப்போ இப்போ மஞ்சரியோட இன்டென்ட் வந்து அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணுங்கிறதே இல்லையே. அங்க கான்ஃபிளிக்ட கிரியேட் பண்ணது யார்? அங்க அருண் தான் கிரியேட் பண்ணாரு. பட் அப்போ அவங்க கரெக்டான ஒர்க். இப்போ உங்களுக்கிட்ட ஆன்சர் இருக்கு இல்லையா? இப்போ அந்த சுச்சுவேஷன் ஒஸ்டா போய் அதை யாருனால ஒஸ்டா போச்சு அப்படின்னா மொத்தமா பார்க்கும்போது கேப்டன் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமே. ஆனா மஞ்சரியோட இன்டென்ஷன் அது கிடையாது, கான்ஃபிளிக்ட கிரியேட் பண்ணுங்கிறது இல்ல. ஹைப்பர் ஆகி அருண் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் டெம்பர்மெண்ட்டை லூஸ் பண்றாங்க. ஓகே, அது அக்செப்டபிள். ஆனா இன்டென்ஷன் அது இல்லைங்கிறது பாக்குறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கே. அப்ப எப்படி ஒன் ஆன் ஒன் பேசணும்? அங்க கான்ஃபிளிக்ட கிரியேட் பண்ணா நாம இப்ப பேசினா இது கான்ஃபிளிக்ட் ஆகும் தெரிஞ்சு பேசுறது வேற, தெரியாம பேசுறது வேற இல்லையா? நீங்க ஒன் ஆன் ஒன் பேசுறது, ஒன் ஆன் ஒன் எப்படி பேசியிருப்பாங்க? மஞ்சரிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம போய் பேசணும்னா இது பெரிய பிரச்சனையா அருண் கொண்டு வருவாரு, அதனால வேண்டாம், நம்ம ஒன் ஆன் ஒன் பேசிக்குவோம் அப்படின்னு தான் நீங்க சொல்றது அக்செப்டபிள். இல்ல நானும் வந்து அதுதான். இப்போ ஆக்சுவலா அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து அஸ் அ நானோ ஒரு சராசரி ஒரு ஹியூமன் பீயிங்கோடைய ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து இம்மீடியட்டா வந்து ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வரப்ப நம்ம வந்து ரியாக்ட் பண்ணதான் செய்வோம். பட் அந்த ஒரு டைம்ல வந்துட்டு ஒரு கஷ்டம் தான் ஆக்சுவலா. ஐ டோட்டலி அக்ரி. இப்போ வந்து நான் என்னத்துக்காக நான் வந்து ஐ எம் நாட் ஃபார் எனி ஒன். இப்போ வந்து ஆக்சுவலா when முத்துக்குமரன் டேக்கன் அவுட் தட் கிரீன் பேட்ச் இந்த ஒரு சிச்சுவேஷனை கோட் பண்ணி அவர் வந்து எடுத்தப்போ அவங்க வந்து சாரி டு இன்டரப்ட், உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிட்டத்தட்ட கிடைச்சிருச்சு. அகைன் நீங்க வந்து அதையே கிரைண்ட் பண்றீங்க. கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா அவங்களுடைய அப்பாலஜைஸ் பண்ணாங்கல்ல, சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டுன்னு, அதை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு பாயிண்ட். அவ்வளவுதான். இல்ல அந்த அப்பாலஜைஸ் வந்து ஏன் வந்தது அப்படின்னா மஞ்சரிக்கு இது ஒரு பெரிய கான்ஃபிளிக்டா வராதுன்னு நினைச்சுதான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம பண்ணது மிஸ்டேக்னு சொல்லி அவங்க அந்த அப்பாலஜைஸ் போச்சு. ரைட், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். Yeah, sure. Thank you. ஓகே, சக்தி சொல்லுங்க. சக்தி எங்க போயிட்டாங்களா? சக்தி லைன், ஐயோ கோச்சுக்கு போயிட்டாங்க போல. வாய்ப்பே இல்ல. சாந்தி எல்லாம் கோச்சுன்னு போறாங்க. ஜெனி சொல்லுங்க. ஜெனி ஏதாவது வேலையா இருப்பாங்க. ஹாய் பப்பாய், ஹாய் செல்வா. இல்ல நான் அந்த மஞ்சரி கேப்டன்ஷிப் பத்தி தான் சொல்றதுக்கு வந்தேன். கேக்குதா? கேக்குது பாப்பாய். ஆக்சுவலா ஜெனி பேசிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு கேக்கலையா? ஒரு வாட்டி அவங்க எனக்கு சாரி எனக்கு கேக்கல போல இருக்கு. ஓகே, ஆலன் சாரி.
ஆலன் இல்ல எனக்கு கேக்குது. கேக்குதா? விருப்பம் இல்ல. அதனால ஜெனி நான் போறேன். பேசுறது காஃபி எடுக்க போறேன். கேக்குதுங்க. விருப்பம் இல்லையா? ஓகே. நான் Yeah. மஞ்சரி கேப்டன்சி பத்தி என்ன சொல்ல வந்தேன்னா, ரைட் ஃப்ரம் மார்னிங் ஈவன் பிஃபோர் அந்த டாஸ்க்லாம் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே முத்துக்கு ஒரு டாஸ்க் கொடுத்ததுலேருந்தே பாய்ஸ் ஸ்டார்டட் ரெசிஸ்டிங். அப்போவே வந்து தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இது பண்ணிட்டு மஞ்சரி தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து மாற்றினாங்க, பட் இருந்தாலும் நான் அந்த 3 செட்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். அப்போவே அருண் அண்ட் மஞ்சரி ஹேட் அ ஸ்மால் கிளாஷ். அதுக்கப்புறம் கேப்டன் ஆனதுக்கப்புறம் ராணுவ வந்து இந்த ஆப்போசிட் சைடு ஏற்றி விட்டு அவன் ஜம்ப் பண்ணிடுறான். அங்கேயும் அகெயின் தேர் வாஸ் அ ஹியூஜ் கிளாஷ். அண்ட் இந்த இதில் வந்து அப்சர்வ் பண்ணது என்னன்னா, பசங்க வந்து கேப்டனாக இருக்கும்போதோ வென் தேர் இன் இதாக இருக்கும்போதோ அந்த ஸ்பேஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்குற பசங்க, அது வந்து பொண்ணுங்க இருந்தால் தேர் நாட் கிவிங். அது கண்டினியூஸாக ஓவர்லேப் பண்ணி அவங்கள பேச விடாமல் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இன் வேரியஸ் இன்ஸ்டன்சஸ், ரைட் ஃப்ரம் ராஜா ராணி டாஸ் டு கேப்டன்ஷிப் எல்லாத்துக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் இதுலேயே வந்து நான் முத்து என்ன கொஷின் பண்ணுவேன்னா, மஞ்சரியோட ஒரு பேட்ஜை போய் அவங்க எடுக்கிறாங்க சேயிங் தட் ஷீ மாக்டுன்னு. அதே இது வந்து மார்னிங் வந்து அருண் ஏஞ்சி வராரு, நான் தான் கேப்டன்னு. அங்கே வந்து அவர் நைட்டு வந்து பிரியாணி செய்யும் போது எங்கே போனார்? சேம் அதே இது இவ்வளோ பிரச்சனை வெடிக்கும் போது ஹீஸ் கம்மிங் டு தி கார்டன் ஏரியா அண்ட் ஆஸ்கிங். நியாயப்படி பார்த்தா முத்து வந்து அருணோட ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து புல் பண்ணியிருக்கணும். நீ உன்னோட கேப்டன்ஷிப்பை ஒழுங்காக பண்ணலை, இங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்ட்டு அதை பண்ணலை. ஆனால் கேர்ள்ஸுக்குன்னு வரும்போது ஒரு பேட்ஜை போய் அவர் எடுத்தார் இல்லையா? ஸோ ஐ சி அ லாட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாய்ஸ் டீம் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த கேர்ள்ஸ். நாட் இல்ல ஜஸ்ட் தட், முத்து வந்து மஞ்சரியோட புடுங்கினதுக்கு ரீசன் ஆல்சோ பிகாஸ் தீபக் will ask என்ன உன் க்ளோஸ் ஃப்ரெண்டா அதனால சப்போர்ட் பண்றியான்னு. அத கரெக்ட், வந்து அதுதான் நான் சொல்றேன். யா அங்கே எனக்கு அவரோட பாயிண்ட்ஸ் வந்து பயங்கரமா கான்ட்ரடிக்ட் ஆகுது. ஏன்னா அவர் பட் இதை போய் பட் அருணுக்கு பண்ணியிருக்கலாம். அண்ட் சாரி என்னோட இது ஓகே, நீங்க பேசுங்க, நான் மறந்துட்டேன். இல்ல சரி, இது இந்த மறந்துட்டல. கேப்டன் நீங்க சொல்றீங்கல்ல, ஹி ஹாஸ் அ நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு. அந்த ஃபெல்லோ டீம் மெம்பர்ஸ் அவங்கள பேச விடாம கண்டினியூஸா இன்டரப்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தானே, அவங்க அந்த பேசிக் இதை அவங்க எதிர்பார்ப்பாங்க தானே. எதுவுமே பண்ணாம பேசிட்டே இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? இது வேற யாராவது இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. யூ ரிமெம்பர் ஹவு சத்யா பிஹேவ்ட் அஸ் அ கேப்டன், ரைட்? அவர் என்ன பண்ணாரு? யாருமே அந்த ஒழுங்கா இதுவரை கேப்டன்ஷிப் பண்ணல. பட் ஐ திங்க் தேர் வாஸ் மோர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் மஞ்சரி. அண்ட் தென் இந்த கொஞ்சம் ஃப்ளாஸ்லாம் வந்து ரொம்ப பெருசா தெரியுது. பட் ஓவரால் பார்த்தா ஐ மீன் இட்ஸ் நாட் அ ஹியூஜ் டீல்னு தான் எனக்கு தோணுச்சு. இல்ல சி என்னோட ஜெனி கேள்வி ஆக்சுவலி என்னன்னா, அவங்க சொல்லுங்க ஐஸ். வீக்கெண்ட்ல வந்து இப்போ அந்த கேப்டன்ஷிப்காக திட்டு வாங்கினா கூட நம்ம என்ன சொல்றோம், நீங்க வீக்கெண்ட்ல திட்டு வாங்கிட்டு உங்களோடத சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, growth காமிங்கன்னு தானே சொல்றோம். ஸோ அதனால அவங்களுக்கு இது எக்ஸாக்ட்லி. ஒன்றும் பெரிய நெகட்டிவா ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. ஈவன் ஷி ஹஸ் மேட் மிஸ்டேக். என்னை பொறுத்த வரைக்கும் சத்யா 2 தடவை கேப்டன் ஆனாரு. என்ன பண்ணாரு? ஒரு தடவை பிக் பாஸே கழுவி ஊத்தினாரு, நீ ஒன்றும் பண்ணல அப்படின்னு. விஜேஎஸும் கழுவி ஊத்தினார், நீ எதுவுமே பண்ணல அப்படின்னு. தர்ஷிகா 2 தடவை கேப்டன் ஆனாங்க, என்ன பண்ணினாங்க? இன்ஃபேக்ட் அருண் கேப்டன் ஆன போது ஒன்றும் பண்ணல, கையை கட்டிட்டு மாக்கிங்கா. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அவர் இது வரைக்கும் யாரை பேச விட்டுருக்காரு அருண்? எனக்கு எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன வைக்கணும்னா, இவங்க ஜெனிஃபர் சொன்ன மாதிரி தான், பாய்ஸ் டீம்ல கேப்டனா இருக்கும்போது பாய்ஸ் நடந்துக்கிற விதம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. இதுவே ஒரு அந்த இடத்துல கேர்ள் கேப்டனா வரும்போது வேணும்ன்ட்டே ஜஸ்ட் டு இரிட்டேட் அத மாதிரியே தான் ஒரு ஒரு டிகிரேடிங்கா தான் பண்ணிட்டே இருக்காங்க. நான் ஸ்டாப்பா பண்றாங்க. இத பாய்ஸ் கிட்ட அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஓ இது என் டீம். ஐயோ! நம்ம அப்படியே காபந்து பண்ணி அப்படியே அந்த 15 பேரும் டாப் 5க்குள்ள போயிடணும். 15 பேரையும் இழுத்துட்டு போகணுங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஹேவ் டு ப்ளே யுவர் இண்டிவிஜுவல் கேம்ஸ். யாரு விளையாடுறாங்க இல்ல இண்டிவிஜுவல் கேம்ஸ் ஐஸ், இங்க இங்க எக்ஸெப்ட் ஃபார் வந்து அ வெரி இங்க ஃபியூ. பாருங்களேன், எனக்கு வந்து பசங்க வந்து பொண்ணுங்களை டார்ச்சர் பண்றதுலாம் எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு ஜாலியா தான் இருக்கு அதை பாக்குறதுக்கு. ஆனா அது பசங்களுக்கு அவங்க பண்ணாததுதான் எனக்கு கடுப்பா இருக்குது. அவனுங்க எஸ். ஒரு சைடு நான் தான் ஒரு சொல்றேன். சைடு பண்றானுங்க, அவங்களுக்கும் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் இன்னொரு நான். சைடு பண்ண பயஸா மாட்றானுங்க. இருக்காதீங்கன்னு சொல்றேன். எனக்கு அதுதான் இ அ எரிச்சலே கொண்டு போய் விட்டுருது. இல்ல இது
இது என்ன ஆயிடுதுன்னா இவங்க வந்துட்டு அந்த டிபேட் நடக்கும்போதோ இல்ல ஆர்குமெண்ட் நடக்கும்போதோ அருண் கீப் ஆன் இன்ஸ்டிகேட்டிங் அவர் சொல்லணும்னு நினைக்கிற பாயிண்ட் அப்படியே அடிச்சு இடிச்சு சொல்லும் போது இவங்க ஒரு மகையில ஒரு டவுன் ஆகுற சூழலுக்கு கொண்டு வந்துட்டு தான் they are making them okay இல்ல ப்ரோ, எனக்கு அவனுங்க பண்றது கூட ஓரளவுக்கு தான் ப்ரோ காண்டாவுது. ஆனா இதை தூக்கிட்டு வந்து டீம் ஒர்க்னு ஒண்ணு பேசுறாங்க பாருங்க வெளில, அது இன்னும் உச்சக்கட்ட கோவத்தை கொடுக்குது எனக்கு. நீ வந்து டார்ச்சர் பண்ணுடா, நீ வந்து கேர்ள் கேப்டனையும் டார்ச்சர் பண்ணு, பாய் கேப்டனையும் டார்ச்சர் பண்ணு, இவங்கள வெறுப்பேத்தியே சாவடி, நல்லதுதான். ஐ வாண்ட் தட். ஓகே, நீ இவங்க ஐ வாண்ட் யூ கைஸ் டு மென்டலி எக்ஸாஸ்ட் ஈச் அதர், அப்படிதான் இருக்கணும் கேம். ஆனா இவங்க ஒரு டீம் பேஸ்ட் பார்த்து பண்ற மாதிரி எனக்கு தோணல. இட்ஸ் ஐ டோன்ட் ஃபீல் லைக் இது பாய்ஸ் டீம் பார்த்துட்டு பண்றாங்கன்ற மாதிரி ஐ டோன்ட் ஃபீல். சும்மா இல்ல எனக்கு ஆனா பாய்ஸ் அந்த பாயிண்ட் ஆக்சுவலி ஒரு வகையில வேலிட் தான். ஏன்னா இப்போ மறுபடியும் பாருங்க, இப்ப இந்த வாரம் வந்துட்டு தீபக் சூப்பரா பண்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பாய்ஸ் டீம் வந்துட்டு நீங்க சொன்ன அதே ஃபேக்டர் தான். கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு ஓவரா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி டார்ச்சர் பண்ணி இரிட்டேட் பண்ணவே மாட்டாங்க. அந்த கேப்டனுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு ஒட்டுமொத்தமா கேர்ள்ஸ் டீம்ல இருந்து. பட் வேற பாய்ஸ் டீம்ல வந்துட்டு கேர்ள்ஸ்ல கேப்டனா இருக்கும்போது அந்த ரெஸ்பெக்ட் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இத கேர்ள்ஸ் இப்போ வந்துட்டு தீபக்கை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஏன் எனக்கு ரீசன் சொல்லுங்க செல்வம், எதுக்காக வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கம்மியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. they are not trying to லைக் அந்த ரெஸ்பெக்ட் கெயின் பண்றதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணுமோ அந்த எஃபர்ட்டை வந்துட்டு மிஸ் பண்ணிடுறாங்களோ. ஏன்னா போன சீசன் வரைக்கும் இல்ல ப்ரோ, இங்க வந்து அந்த கண்டஸ்டன்ட்கான மரியாதை கொடுக்கணும்னு நான் சொல்லல, கேப்டன்ற ஒரு பதவிக்கான மரியாதை கொடுக்க சொல்றேன். அது பசங்கன்னு வரும்போது அது கொடுத்துறாங்க, பொண்ணுங்கன்னு வரும்போது கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அதுதான் அந்த பாய்ஸ் கிட்ட அந்த குவாலிட்டி இல்ல அப்படின்ற. பாய்ஸ் கிட்ட அந்த குவாலிட்டி ஆஃப் கேம் இல்ல. Can I say something? Yes, Anjali. So, yeah. One more thing. Right now, you guys see in the girls' team or கேட்கலையே, எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? மஞ்சுரிக்கும் போது கேப்டன்ஷிப்க்கு how many girls actually were rooting for Manjuri? Others were rooting for Vishal. இப்ப கூட what is happening for Manjuri, அவளோட biggest thing is internally itself she doesn't have full-fledged support. இவங்க வந்து ஜாக்லின் அவங்கள question பண்ணா கூட when Manjuri needs her she will be there. Think about the others. அவங்களுக்கு internally மஞ்சுரிக்கு வந்து the girls are more than the boys, the girls are her bigger Judases actually. இல்ல இங்க அதெல்லாம் எனக்கு புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ பொண்ணுங்களே வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாத பட்சத்துல பசங்க அதை சப்போர்ட் பண்ணாத லைக் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்காத போது அது என்னன்னு நம்ம சொல்றது? பொறாமைன்னு சொல்றதா இல்ல வந்து என்னன்னு சொல்றது? It's just a mixture. இப்போ வந்து தர்ஷிகாலாம் எப்படி பிஹேவ் பண்றாங்க எல்லாம் பொறாமதாமா. இவங்க ஆனந்திலாம் எப்படி பிஹேவ் பண்றாங்க எல்லாம் பொறாமதான். சரி, இப்போ பொறாமன்றீங்கல்ல, இருங்க பொறாமன்றீங்கல்ல, இவங்கள பார்த்து பொறாமப்படுறதுக்கு பசங்க கிட்ட என்ன இருக்கு? Because she's a very strong orator. அவங்களுக்கு ஒரு presence இருக்கு. She வந்த உடனே out of all the 6 wild card, it is very evident Manjuri is the best. Okay, I'm with you. இருங்க I'm with you. அவ்வளவுதான் அதோட பதில். இப்போ மஞ்சரி விட முத்துக்குமரன் நல்லா பேசுவார் தானே? Yeah. அந்த பொறாம முத்துக்குமரன் பார்த்து இவங்களுக்கு வருது தானே? Maybe she does have something. இல்லங்க பசங்களுக்கு தாங்க கேக்குறேன். பசங்களுக்கு அந்த பொறாம இருக்கு தானே? முத்துக்குமரன் மேலயா? இருக்கு தானே? முத்துக்குமரன் மேல இருக்கு தானே? சரி, அப்போ முத்துக்குமரன் கேப்டன் ஆகும்போது எதுக்கு அவருக்கு அந்த மரியாதை கொடுத்தாங்க? அதான் சொல்றேனே, that is the difference between boys and girls. Boys இருக்கும்போது அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டு they want to support அவங்களுக்குள்ளேயே. பட் girls இருக்கும்போது girls captains இருக்கும்போது அந்த வர மாட்டாங்க. ஒருவேளை தர்ஷிகாக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் because of the Vijay TV connection. But Manjuri அப்படி இல்லையே. அவங்க little bit more seasoned, அவங்க little bit more matured, அவங்க presence இருக்கு. She can do, given an opportunity, she can do a great job. So that's my view. அதனால தான் they are
completely like, you know, every opportunity they are trying to pull her down. Ipo kuda So it's inekku so kuda so by your explanation, it's justified that boys don't respect girl captains because girls themselves don't respect somebody within. அப்படி சொல்றீங்க. it's kind of shifted to that because the girls allegiance has changed now. The girls, இப்ப இருக்கிற girls oda allegiance, except for Sound and Jack and all, they are all rooting for the boys. They have become now a நல்ல friend midnight biryani group ஆயிட்டாங்களே இப்ப அவங்க. So they've become like that now. எனக்கு புரியலங்க. இப்போ கேள்வி கொஞ்சம் கவனிங்க. Because the girls don't respect somebody from within their team, boys also are not respecting them, so it's okay அப்படின்றீங்களா? It's not okay, yeah. That's what we are saying. That's the reason why Manjari will struggle, because Naliki they are going to try to take out those green buttons. Already they are planning to remove those buttons. Even Ryan and you know, and maybe even I don't know who else. So it's very evident. They hate a powerful female kind of a woman. So they that's their Okay, job okay, also, okay. right? இருங்க இங்க எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நான் இப்போ பாய்ஸ் வந்து பாய்ஸ் டீம்னு பார்த்துட்டு வருணுக்கு வந்து அந்த ரிப்பன் புடுங்காததுனால பசங்களுக்கு என்ன பெனிஃபிட்? என்ன பெனிஃபிட்? ஒன்னும் பெனிஃபிட்டே இல்லையே. அப்புறம் ஏன் பண்றாங்க அத? அப்புறம் அது ஏன் பண்றாங்க அத? யாருக்கு? they didn't go pull any ribbons for Arun. அதுதான், அது ஏன் பண்ண மாட்றாங்கன்னு தான் என் கேள்வியே. பெனிஃபிட் இல்ல, எதுக்கு பண்ணணும் அத? Precisely, they want to show that they are good leaders. இல்ல, எனக்கு புரியல. Better leaders maybe. அவங்களுக்கு where you going with this? இல்ல, இப்போ அவங்களுக்கு தைரியம் இல்லன்னு எடுத்துக்க முடியாதா இத? இல்ல தைரியம் இல்லனா கிடையாது. they are like a cohort, they are like a group. அதான் அந்த whatever குடல் ஒரு விழாக்குழு. they have their own crew. Why do you think each other keep on referring to the other as the best player? Vishala best player just because number Jack came and told him that he is number 3, just joking and enjoying himself. அடுத்து வந்து சத்யா என்ன சொல்றாரு? He is the best player. சரி, நான் வந்து நான் உங்களுக்கு வேற ஒரு இது சொல்லணும் பாருங்க. கீழே டேமே போட்டாங்க. அவங்க என்னன்னா, they are not respecting her because Deepak didn't finish his story and Manjari was the reason for it. She didn't let him. So அந்த கான்ல பண்றாங்கன்னு எடுத்துக்க முடியாது அத. Definitely எடுத்துக்கலாம். அதுவும் definitely ஒரு add on point தான். ஸோ பொண்ணுங்களை வந்து பசங்க இங்க பாருங்க, இப்போ பொண்ணுங்களை வந்து பசங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இந்த கேப்டன்சி வரும்போதுன்றது வந்து நான் கேட்கும்போது அதுக்கான வேலிட் ரீசன்ஸ் யாருமே வைக்க மாட்டீங்க. நான் எடுத்து கொடுத்தாதான் அதை சொல்றீங்க. These are also, yeah, அது ஒரே ஒரு ரீசன் மட்டும் கிடையாது Alan, or they are all supporting factors to it as well. அது definitely could be that because அவங்க தான் she had the guts to say okay, this is an ordinary story, I'm not interested. So எல்லா அப்ப கூட பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டாங்க. இல்ல அவரு he has the right to share his story, which is fine, but nevertheless பாய்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள என்ன வேணா அடிச்சுப்பாங்க, பின்னாடி பேசிப்பாங்க, பட் தே வில் நாட் லெட் தியர் அவங்களுக்குள்ள ஒருத்தவங்க கேப்டன் ஆயிட்டாங்கன்னா தே வில் நாட் லெட் தம் டவுன். எப்படியானாலும் தே வில் டேக் தம் டு த யூனோ அந்த ஹோல் வீக்கை கம்ப்ளீட் பண்ண வச்சு நல்ல கைத்தட்டல வாங்க வச்சிருவாங்க. ஜாக்லினே பண்ண வச்சுட்டாங்க. இல்ல காலில் விழுந்துட்ட பேர் கூட ஜாக்லின் செட் ஓ ஹீஸ் அ கிரேட் கேப்டன். ஐ மீன் வாட் கேன் யூ சே? நாங்கெல்லாம் ஜாக்லினை போட்டு எம்மா என்னம்மா பண்றேன்னு விஜேஎஸ்கே கோவம் வர அளவுக்கு பண்ணிட்டாங்களே. சோ அது ஒரு தட்ஸ் தி திங் தட் அது அப்ரிஷியேட் பண்றதா என்னன்னு கூட சொல்ல முடியல. பிகாஸ் தேர் ஆல் ஸ்டிக்கிங் டுகெதர் ஃபார் ஈச் அதர். இப்போ ஜெஃப்ரி கூட அவ்வளவு கோவப்படுறாள் விஷால் பத்திலாம். திஸ் வீக் ஹி வாஸ் டாக்கிங் பட் ஹி இஸ் நாட் கோயிங் அகேன்ஸ்ட் ஹிம். எழுந்து சொல்லலாம்ல. ஹி இஸ் நாட். when it comes அவங்களுக்குள்ள இருக்கும்போது because at the end of the day Jeffrey needs their support for nominations for WP BP இல்ல. So it's that's how it's going to be. Girls on the other hand, they've already split. They are playing I think now for the boys.
My opinion. நான் ஒன்று சொல்லட்டுமா இதுல ஒரு பெர்செப்ஷன் அலன் அவங்க மஞ்சரி வந்த உடனே she just got into the wrong nerveன்னு சொல்லுவாங்கல்ல அது அந்த 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 இது காமிச்சது ஒண்ணு அந்த ஸ்டோரி ஸ்டாப் பண்ணது ஆனா அதுல இருந்தே அவங்களுக்கு வந்து பிடிக்கவும் பிடிக்காது அண்ட் தேல் ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் சிவா முதற்கொண்டு எல்லாருமே மஞ்சரி வந்து அந்த டோனு அது இது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே they didn't like her. I mean she was not welcome or she was not like one of their favorite contestants. ஏன்னா அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பாய்ஸோட they are always mingling and then யாருமே கொஸ்டின் பண்ணதில்லை அண்ட் இதுல வந்ததுல இருந்தே இவங்கள வந்து ஃபுல்லாவே பிடிக்கல அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அண்ட் அருண் கிட்ட போய் பார்த்தோன்னே they were waiting for the opportunity. அது ஒண்ணு பிளஸ் வந்து அதுக்கு பாய்ஸ் பக்கத்துல நம்ம பண்ணாதது வந்து they are just company one and the same. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி கொடுத்துப்பாங்கல்ல பெஸ்ட் அண்ட் worst கொடுத்துப்பாங்கல்ல they don't have the guts to just pull the string between the boys gang. அது ஓப்பனா பண்ணி அடிச்சாக்க அப்புறம் அது வந்து they have to come out as an individual contestant. இல்ல support கிடைக்காது. You can say the same thing about the girls team as well, no? Correct. Both are. I'm not saying like one is good and the other one is bad. Both are like both have like vengeance pro max. இந்த சைடுலயும் வெஞ்சன்ஸ் வச்சிட்டு தான் பண்றாங்க அந்த சைடுலயும் வெஞ்சன்ஸ். நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. The reason I'm pointing this out is எது நடந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாவே ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. I am not in favor of that. 100% வந்து both sides wrong. நான் யார் சைடும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா both sidesலயும் vengeance and both sidesலயும் வந்து the mocking behavior இருக்கு and everybody is liking the each other's downfall. யாருமே அங்க ஒருத்தருக்காக வந்து இவங்க வரணும்னு நினைக்கவே கிடையாது. And this is the first season I'm seeing like இவ்ளோ vengeance இவ்ளோ ஒரு bullying and ஒரு appreciative behavior யார்கிட்டயுமே ஒரு contestant கூட ஒரு fully evolved ஒரு கிராஃப் வந்து ஸ்ட்ரைட்டா போகுதுன்னு இல்ல எவ்ரிபடி ஹேஸ் வெஞ்சன்ஸ். அது ஓகே நமக்கு பிடிக்குது ஒரு சில கேரக்டர்ஸ் ஏன்னா யூனிக்கா இருக்காங்க அண்ட் ஓப்பனா அடிக்கிறாங்க. பட் அது அதர்வைஸ் நம்ம பார்த்தோம்னா யாருக்குமே அந்த குவாலிட்டி வைஸ் ஒரு திஸ் இஸ் அ குவாலிட்டி பிளேயர் அப்படின்னு நம்ம பாயிண்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல இப்போதைக்கு. அவ்வளோதான் இல்லை பட் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டாம்னு நான் சொல்றேன். ஏன்னா நான் இந்த டாபிக் உள்ள வரும்போதெல்லாம் immediately they go and associate it with the ego related things. I don't think that's the reason why boys are doing it. I think it's because they don't like certain characters on the girls team. வெறுப்ப காட்டுறதுக்காக அவங்க பண்றாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. But if somebody has valid points to say it's ego, you have to tell me instances. ஈகோ கிடையாது, அது பிடிக்கல வெஞ்சன்ஸ் அதுதான். ஏன்னா ப்ராபப்ளி ஹிட் த ராங் நர்வ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவங்க போயிட்டு இருக்கப்ப அது பிடிச்சதுனால there's lot of characters நம்ம இப்போ பேசுற விதம் எல்லாமே for no reasons we'll not appreciate or will not want it have conversation with that character. இல்ல அந்த மாதிரி தான் அது. It's just ஒரு குரூப்ல போயிட்டு இருக்கப்ப they don't associate with certain characters. அதான் சௌந்தர்யா ஜாக்லின் எல்லாம் செப்பரேட்டா இருக்கும்போது they are not like அவங்களோட because they don't like those characters. அதனால தான் வந்து ஆல்வேஸ் டார்கெட் பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்குள்ள தான் இருக்கும். ஸோ அந்த மீதி எல்லாருமே வந்து ஜெல் ஆயிடுவாங்க. இட்ஸ் நாட் அபவுட் ஈகோ பட் இட்ஸ் ஜஸ்ட் தே ஆர் நாட் ஃபாண்ட் ஆஃப் தோஸ் பீப்புள். அப்படியே வச்சுக்கலாம். நான் அதை அப்படிதான் பாக்குறேன். பட் ஜென்ரலி ஐ see people saying it's because of ego. அது மேல் ஈகோன்ற ஒரு இடத்து வரைக்கும் அது கொண்டு போறாங்க. I wanted to know if it's justified. இல்ல நான் ஈகோவா பாக்கல. ஈகோவா இருந்ததுன்னா அப்ப அவங்க சர்டன் பீப்புள் கிட்ட வந்து நடந்துக்கிறது வேற மாதிரி இருக்கு. அது ஈகோனா ஈகோ ஃபுல்லி ஈகோவா தான் இருக்கும். அது வந்து பார்ஷியல் ஈகோ சர்டன் பீப்புள் கிட்ட ஈகோ அப்படிலாம் வராது. ஈகோனா ஈகோ தான், அது டசன்ட் மேட்டர். பட் அவங்க இட்ஸ் ஜஸ்ட் த ஃபேவரிட்டிசம். அந்த ஃபேவரிசம் வாட் எவர் தட் தே ஹேவ் லைக் ஓகே இப்படிதான் இருக்கணும், சில கேரக்டர்ஸ் இப்படி இருந்தாதான் நான் வந்து வச்சுப்பேன். வன்மம் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். வன்மம் தான். பிடிக்காத ஆட்களை வந்து பிடிச்சி வெறுப்பேற்றுறதுக்குன்னு பண்றானுங்க. ஆனா அது பேசும் போது அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிடுறாங்க. லைக் நான் அதை அப்படிதான் பாக்குறேன். இப்போ மஞ்சளுடைய கேப்டன்ஸ் எனக்கு எதுக்கு பெருசா தெரியலனா இட்ஸ் தி சேம் ரீசன். தி அதர் கேப்டன்ஸ் were terrible captains. none of them were even like average. they were all below par. இவங்க ஓரளவுக்கு அது ஏதோ பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து பயஸ்டா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. she has a valid reason for that too.
இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா மஞ்சரி வந்து மஞ்சரின்ற ஒரு கேரக்டரா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை. கேப்டன்ற பதவி வந்ததுனால அது அவங்க கேம்ல ஒரு லூப், அந்த ஒரு லூப் ஹோல் மாதிரி அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதை வந்து முத்து எடுத்து யூஸ் பண்ணிட்டாரு. தட்ஸ் வை ஐ ஃபைண்ட் முத்துஸ் கேம் இம்ப்ரெசிவ். அந்த நாளைக்கு ஃபயர் விட்டனே அவருக்கு. தட்ஸ் வை ஐ ஃபைண்ட் இட் இம்ப்ரெசிவ். லைக் இவங்க அந்த லூப் ஹோல் கூட கொடுக்காம விளையாடி இருந்தாங்கன்னா அவரு ஸ்கோர் பண்றதுக்கான இடம் கிடைச்சிருக்காது. லைக் அதை வச்சுதான் நான் முடிவு பண்றேன் ஒருத்தவங்களோட கேமும் ஒரு மூவும் அவங்க எதுக்காக பண்றாங்க, ஏன் பண்றாங்க, இந்த இடத்துல அந்த கேப் விட்டு விளையாடுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். கரெக்ட். அண்ட் ஆக்சுவலா முத்துவை ஃபாலோ பண்ணியிருந்தா மீதி பேரெல்லாம் வந்தாங்களே இந்த பேட்ச் எடுக்கிறதுக்கே. முத்து தான் ஸ்டார்ட் பண்ணுது அண்ட் இட் வாஸ் பர்ஃபெக்ட். எஸ், ஹிஸ் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பர்ஃபெக்ட். அதே பாயிண்டே வேற விதமா ஓகே இவங்க அவங்களுக்கு பண்ணாங்க, ராணாவுக்கு பண்ணாங்க, அருணுக்கு பண்ணாங்கன்னு மறுபடியும் எல்லாம் அதே பாயிண்டே எடுத்துன்னு வந்து வைக்கும் போதுதான் அது அந்த எவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்கிறது தெரியுது. ப்ராப்பரா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க கூட முடியாம அடுத்தவங்களோட பாயிண்ட கிரெடிட் இல்ல அந்த பாயிண்ட வச்சு அவங்க வந்து அந்த இதை பில்ட் பண்றது. இட்ஸ் ஜஸ்ட் தே ஆர் ஜஸ்ட் they don't like that person na, they'll all unite together. அவ்வளவுதான். ஆமா ஆலன், இதுல நீங்க சொன்னீங்கல்ல கடந்து வந்த பாதையில வந்து மஞ்சரி வந்து இது பண்ணாங்க, தட் இஸ் வை கைஸ் டோன்ட் லைக் ஹர். வர்ஷினி வாஸ் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். அவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் உட்காந்து ஸ்டாப் தூக்குனாங்க. வை நாட் த சேம் யூனோ ரிவெஞ்ச் அகெயின்ஸ்ட் வர்ஷினி ஆல்சோ? என்ன போய் சொம்ப அடிச்சிட்டாங்க வர்ஷினி. அதுதான் நான் சொல்றேன், that when a more bold and powerful woman comes over there, they're just not able to stand it. இது தர்ஷிகாவோ அன்ஷிதாவோ பண்ணும்போது they are okay with it. ஆனா அங்க வந்து இண்டிவிஜுவல் பீப்புள் ரொம்ப வாய்ஸ் அவுட் பண்ற பீப்புள் வரும்போது they are not able to accept it ன்னு தான் நான் சொல்றேன். See, Darshika was one of the people that மூஞ்சல வச்ச மாதிரி முத்துக்குமரன்ட்ட பேசினாலே. பவித்ரா was also the same category. பவித்ராவை வந்து எவ்வளவு மார்க் பண்ணாங்க அந்த டாஸ்க். அப்போ கொஞ்சம் நஞ்சம் மார்க் அப் பண்ணாங்க, ஸ்பேஸே கொடுக்கலையே. இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா மார்க் பண்றத இந்த கேப்டன்சில கொண்டு வந்து நீங்க சொல்றீங்க. மார்க் பண்றது தனி இஷ்யூ, அதுக்கு போட்டு தனியா அடிச்சுக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கேப்டன்னா அப்போ ஒவ்வொருத்தவங்க கேப்டன் ஆகும்போது அந்த இன்ஸ்டன்ஸ் எடுத்து தான் நான் பேச முடியும். நான் ஜென்ரலா என்ன சொல்றேன்னா, அங்க வந்து விமன் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு சொம்படிக்காத லேடிஸ்லாம் அங்க வந்து இது பண்ணாலே அவங்கள எப்படியாவது ஃபுல்லா ரெடிக்யூல் பண்ணணும், அவங்கள மார்க் பண்ணணும், இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா. அவங்களுக்கு அந்த ஸ்பேஸும் கொடுக்கறது இல்ல, அவங்கள பேசவே விடுறது இல்ல. கம்ப்ளீட்டா அங்க ஒரு ஓவர்லாப் ஆகி ஒரு அட்டாக் தான் நடக்குது. நீங்க சொல்றீங்க இங்கேயும் I have the same indifference. என்னன்னா they doing the same thing to Ranav. At a certain point they were doing the same thing to Jeffrey. They were doing the same thing. Like இந்த கலாய்க்கிறது கூட ஒரு மாதிரி கேலி பண்றது கூட they are doing it within their team as well. எனக்கு வந்து நான் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ராணவுக்கும் ஜெஃப்ரிக்கும் எப்ப பண்ணாங்க? ராணவ தான் அடிச்சு ஓரம் உட்கார வச்சதே இவனுங்க தான். இன்னைக்கு வரைக்கும் அவனை மொக்க பண்ணி தான் இந்த ராஜா ராணி டாஸ்க்லயும் அவனை மொக்க பண்ணி தான் உட்கார வச்சாங்க. ஓகே, பட் அது இன்டர்னலா நான் சொல்றது அந்த ஹோலா வெளியே என்ன நடக்குது, ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிடுறாங்கல்ல. மார்க்கிங்ன்ற ஒரு மேட்டர் எடுத்துட்டு வரும்போது மார்க் பண்றத வச்சு தான் நான் பேச முடியும்ல. அப்படி பார்த்தா கூட they are not doing it only to the girls team, they are doing it to the boys team as well. So அந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறது? பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஜெஃப்ரிக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்குலாம் அலோவ் பண்ணாங்கல்ல, இதே பவித்ராக்கு கொடுக்கலையே, விடலையே, மஞ்சரிக்கு விடலையே, பேசவே விடலையே. அங்க இப்போ மார்க் பண்ணது பிரச்சனையா, பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்காம? எல்லாமே ஐ அம் டெல்லிங் தட் தேர் என்ன சொல்றது, மொத்தமா அங்க கேர்ள்ஸே வந்து சைலன்ஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. அங்க வந்து அவங்கள பேசவே விடுறது இல்ல. யாராச்சும் ஏதாவது சொன்னா ஒன்லே 10 கவுண்டர் வருது, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி அதை ரொம்ப ரெடிக்யூல் பண்றாங்க. இதுதான் நடக்குது. ஆனா அவங்க பீப்புள ரொம்ப அழகா இது பண்றாங்களே, அந்த ஸ்பேஸ் குடுக்குறாங்களே. ஈவன் தோ வித்தின் த டீம் அவங்க முத்துவே கலாய்க்கிறாங்க தான் பிஹைண்ட் ஹிஸ் பேக். பட் நான் அது வந்து ஒரு டீமா அவங்க மத்தவங்களுக்கு பண்றாங்கங்கறேன். இல்ல அவங்க எல்லாருக்குமே என்னோட பாயிண்ட் டிஃப்ரெண்ட். எல்லாருக்குமே பண்றாங்க, கேர்ள்ஸ் டீம்ல பண்றாங்கன்னு நீங்க சொல்லும்போது அவங்க ஓப்பனா வாய்ஸ் ரேஸ் பண்றது அதை நீங்க கண்டினியூஸா பண்ணணும். அவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் செட்டில் ஆயிடுறாங்க. See, when you settle and accept certain behavior இல்ல, அது அப்போ வந்து திருப்பி வந்துட்டே தான் இருக்கும். இப்போ அப்போஸ் பண்ணாதான் நமக்கு வரும். they are not doing only for the girls. ஏன்னா அவங்க பேக்ல வந்து அந்த ராணவ் கலாய்ச்சது அண்ட் சிவகுமார கலாய்க்கிறாங்க, அண்ட் ரயானும் அந்த சைட் போனப்ப ஃபர்ஸ்ட் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ தட் மாக்கிங் பிஹேவியர் they think it is
just entertainment for the show. அது அவங்களுக்கு செட்டில் ஆயிடுது அந்த மாதிரி. இட்ஸ் நாட் லைக் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ். அந்த certain group of அந்த contestants வந்து they are always mocking regardless of whether it's a If girl. you're not with if you're not within that group of அவங்களோட குரூப்குள்ள இல்ல அப்படின்னாலே அவங்க வந்து அந்த டோனை தான் எடுக்கிறாங்க. அதனால தான் ஐ ஃபீல் தட் ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவை ஜாக்கலின் எல்லாம் ஒரு மாதிரி மார்க் பண்ணி பசங்களோட உட்காந்து பேசுறதே டு கெட் இன்க்ளூடட் இன்டு தட் குரூப்புங்கிறது தான் எனக்கு தோணுது. தட்ஸ் வை எனக்கு எனக்கு நான் பார்க்கும்போது த வே ஐ சி ஜெஃப்ரி சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் ஹீ இஸ் டூயிங் இட் ஜஸ்ட் டு கெட் இன்சைட் தட் குரூப் ஸோ தட் he can move ஏன்னா இல்லைன்னா இவங்க அடிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் அவங்க கேர்ள்ஸை மட்டும் அடிக்கல, அவங்க பாய்ஸையும் அடிக்கிறாங்க. அதனாலதான் ராணவ் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபக் அண்ணா எங்க கிரவுன் எல்லாம் போட்டது குல்லா போட்டது அதுக்குதான், அந்த குல்லா போடுறது அதுக்குதான், வேற எதுக்காகவும் இல்லை. ஸோ தட் he wants to be included inside that group and not get targeted. ஏன்னா போராத்துக்கு அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து பிக் பாஸோட இதுல ஒரு அந்த டாபிக்ல வந்து மக்குன்னு வேற இருந்தது. அதை வச்சு வேற பசங்க பயங்கரமா ஓட்டிட்டு இருந்தாங்க. he want to get out of all that stuff. அதுக்காக தான் லைக் அவங்க எல்லாம் எஸ் ஆமா சாமி போடுறது, அவங்க எல்லாம் ஓகேன்னு சொல்றதெல்லாம் நான் பாக்குறது எப்படி பாக்குறேன்னா, அவங்க வந்து அங்க ஒரு பவர் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. அந்த பவர் ஹவுஸ்க்குள்ள நம்மளும் அப்படியே ஸ்லோவா உள்ள ஜாயின் பண்ணிடணும், அடி வாங்காம வெளியில வரணுங்கிறது தான் பாய்ஸ் டீம் பண்றாங்க. கேர்ள்ஸ் டீம் வந்து அந்த பவர் ஹவுஸ் கிட்ட வந்து அடி வாங்குறாங்க, ஜாக்கலின் அவங்க எல்லாம் வாங்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சில இடத்துல போல்டா எல்லாத்தையும் சொல்றாங்க, இது இப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு. மஞ்சரி வந்து வந்த உடனேயே she proved to everybody that she's very outspoken, she's very authoritative. அதெல்லாம் வந்து as Priya said, it kind அவங்களுக்கு ஒரு it hit a nerve for them. என்ன வந்த உடனே இவ என்ன இந்த மாதிரி பேசுறதுங்கிற மாதிரி. அதனால அந்த ஒரு வெஞ்சன்ஸும் இருந்தது. பட் இதுவே வந்து தர்ஷிகாவோ அன்ஷிதாவோ ஏன் ஆனந்தி இப்ப பேசினா கூட பாய்ஸ் டீம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது இன்விசிபிள் அலையன்ஸ் மாதிரி எனக்கு தோன்றது. ஏன்னா இவங்க ஒரு மாதிரி பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதும், அவங்க ஒரு மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் இவங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இவங்க இந்த கொஞ்சம் ஆட்டத்தை கலைச்சு விடணும், இந்த பாய்ஸ் கேர்ள்ஸுங்கிறத கலைச்சு விட்டு இனிமேல் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸே இனிமேல் இவங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கேம்ல ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணணும். அந்த 5 பேர்ல இந்த சைட்ல 5 பேர், அந்த சைட்ல 5 பேர், தென் அவங்களுக்குள்ள மோத விடணும். அதுல யாராவது 3 பேர், அதுல இது ரெண்டுத்துல யாராவது ஒருத்தர், அப்புறம் அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். இன்ஸ்டெட் ஆஃப் தீஸ் கைஸ் கிவிங் இந்த நீ வச்சுக்கோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். கேர்ள்ஸாவது பேசுறாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு எனக்கு தான் வேணும், ஏன் வேணும்னு. இந்த ஆப்போசிட் டீம்ல இந்த வாரம் நீங்க வாங்கிட்டீங்கல்ல, இந்த வாரம் சிவகுமார் நீங்க வச்சுக்கோங்க, தீபக் அண்ணா நீங்க வச்சுக்கோங்க, ரஞ்சித் சார் நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் தேவை. எனக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. ஆனா அந்த ரஞ்சித்தை மாத்தினது வந்து ஜாக்கலின் தான். பிகாஸ் விஜய் விஷால் வாண்டட் இட் வெரி பேட்லி. அண்ட் ஜாக்லின் வந்து இல்ல ரஞ்சித் அண்ணா வந்து போயிட்டு அவங்க டீமுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே இருக்காதுன்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டு அப்படியே ரஞ்சித்துக்கு மாறிச்சு. ஐ வாஸ் ஹாப்பி வித் ஹர் இது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸே அந்த மாதிரி கொடுக்க கூடாது. இட் ஹேஸ் டு பி such a way that you play the game and then you get it. சிவகுமாருக்கு எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்? For what did he do? எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்? அந்த வீட்ல யாருக்குமே நம்ம அப்படி கூட போயிடலாம். இப்போ நான் இங்க பாருங்க, அவுட் ஆஃப் கான்வர்சேஷன் போதும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இப்போ பசங்களுக்கு வந்து ஒரு டாமினியரிங் உமனை வந்து ஒரு டாமினேட் பண்ற ஒரு உமன் கேரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற ஒரு அசம்ஷன், இது நம்மளோட அசம்ஷன் தானே? இது இட்ஸ் நாட் எவிடன்ஸ். No, it's not evidence. We are assuming that that's is that assumption enough to place to place a judgment on the entire boys team, saying that they all have male egos or they have egos? Is it fair? No. It's not, right? No. I don't think so. இப்போ next இப்போ விஷால நோக்கி மட்டும் இந்த விஷயம் போச்சுன்னா nobody will even oppose it because his behavior itself is like that. The way he talks, the way he moves, இந்த பர்சனுக்கு இந்த ஒரு கானோட்டேஷன் போய் அமைஞ்சா nobody will question it because nobody cares. அந்த ஒரு பர்சன் பத்தி you can't really justify his behavior in any way, shape or form. அவரை நோக்கி மட்டும் அது போச்சுன்னா
ஐ டோன்ட் see a problem with it. அது மொத்த பாய்ஸ் டீமுமே அப்படிதான் இருக்காங்கன்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல. there's no those evidences are based on assumptions. லைக் அது வந்து இப்படி எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ இஃப் இட்ஸ் ஃபேர் ஆர் நாட். மொத்த பேர் மேலேயும் போடுறோம். No, it's not fair, Alan. நாங்க வந்து அது ஃபேர்னு நாங்க சொல்ல வரல. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சமயத்துல மட்டும் பாய்ஸ் வந்து நாங்க ஒரு யூனிட், அதனால வந்து யூனோ when Deepak, Muthukumar and all these guys kind of decide, Vishal, all these guys decide, okay, this is what we are going to do. அத மத்தவங்கெல்லாம் வந்து பிடிக்குதோ பிடிக்கல, ஓகே நம்ம ஆமா சாமி போட்டுட்டு போயிடலாம், அப்புறமா பாத்துக்கலாம், நமக்குள்ள நம்ம அடிச்சுக்கலாங்கிற முத்துக்குமாரே அதானே சொல்றாங்க. ஐஷ் இங்க பாருங்க, இங்க பாருங்களேன். இஸ் இட் irritating, annoying? Yes, it's irritating, annoying. Do I think these people are spineless? I think they are spineless. இதெல்லாம் இருக்கு, எனக்கும் இருக்கு, சரியா? But I don't think we can take it அந்த அளவுக்கு, அந்த எனக்கு தெரியல. I don't know how to present this in a way where I don't hurt both parties. No, I get your point, Alan. They're not for yaarme, at least I don't believe that, the ego related idu vandu just vengeance tha, both sides. I will not support either side, but both sides vengeance pidikalana, they are just mocking behavior, adala adu regardless of whether it's a male or a female, they don't really care. So ஒரு பிஹேவியர் ரிலேட்டட் இது அதுனா ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் கமிங் அவுட் ஆஃப் பியூர் வெஞ்சன்ஸ் அண்ட் தென் த டிஸ்லைக் ஃபார் ஈச் அதர்ஸ் பிஹேவியரே தவிர்த்து இதுல தேர்ஸ் நோ பாயிண்ட் இன் டச்சிங் தி ஈகோ ஆர் சம்திங் எல்ஸ் கமிங் இன் டு தி பிக்சர் ஆர் ஒன் சைடட் ஈகோ அப்படின்லாம் நம்ம பிளேம் பண்ண முடியாது. பட் இட்ஸ் ஜஸ்ட் போத் சைட்ஸ் தே ஹேவ் ப்ராப்ளம். இப்போ என்னன்னா, ஐ திங்க் we need to continue to have this conversation, ஓகேவா? இவங்க தப்புகள் பண்ணா அந்த தப்புகளை எடுத்து வச்சு இது தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம பேசணும். ஆனா அது அந்த தப்போட சேர்த்து ஒரு அசம்ஷன் வச்சு இதுக்காக தான் அவங்க அதை பண்றாங்கன்னு சொல்றது இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சரி எனக்கு தெரியல. I think we need to continue to talk about this so people get clarity on the subject overall. யார் அது என் காதுல வந்து பாத்திரம் தேய்க்கிறது? யாருப்பா அது? I think Anjali Agarwal. நாமா அந்த பால் பாக்கெட் தூக்கி